வேலை வாய்ப்பை உங்களுக்கு நம்முடைய அரசு பெற்றுக் கொடுத்துருக்கு. இந்த வேலை வாய்ப்பை நீங்க பெற்றுக்கிறீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல குறைந்தது நீங்க இன்னொரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற அந்த திறமையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்னைக்கு நான் முதல்வன் மென்டார்ஷிப் போர்ட்டல் அப்படின்ற திட்டத்தை இங்கே துவங்கி வச்சிருக்கிறோம். தொழில் துறையிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த பல முக்கிய பேர் பொறுப்பில் இருக்காங்க. அவங்களோட திறமையையும் அனுபவத்தையும் நம்முடைய மாணவர்களுக்கு பகிர்வதற்கான ஒரு தளம் தான் நம்முடைய நான் முதல்வன் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். நம்ம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொறி கிடைச்சா போதும், அதை பிடிச்சுக்கிட்டு அவங்க மேலே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்க தான் தமிழ்நாட்டுடைய மாணவர்கள். எனவே சரியான வழிகாட்டல்களை கொடுத்தா நிச்சயம் ஜெயிச்சிடுவாங்க தான் இந்த நான் முதல்வன் மென்டார்ஷிப் போர்ட்டலை இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். இதனை பயன்படுத்தி வாழ்வில் சிறக்க மாணவர்களை நான் வாழ்த்துகின்றேன். பொறியியல் படித்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை முன்பெல்லாம் இருந்தது. இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்றது. அதனை உடைச்சு இன்றைக்கு என்ன படிப்பு படித்தாலும் உரிய திறன் இருந்தால் வேலைக்கு போகலான்னு நம்முடைய நான் முதல்வன் திட்டம் சாதிச்சு காட்டியிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் நடைபெற்ற கலை அறிவியல் கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்களில் 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடைபெற்ற பொறியியல் கல்லூரி கேம்பஸ் இன்டர்வியூவில் 1607 மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. தனியார் துறை மட்டுமின்றி ஒன்றிய அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் நம்முடைய அரசு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி தருகின்றது. இதன் மூலம் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் ஊக்கத்தொகை இன்சென்டிவ் வழங்கப்படுகின்றது. முதல்நிலை தேர்வில் வெல்லும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 25,000 rupees 25,000 ரூபாய் நம்முடைய அரசு ஊக்கத்தொகையாக அளிக்கிறது. கோவையில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்களில் வசிக்கின்றவர்களுக்கு பெயிண்டிங், டெய்லரிங், தையல் பயிற்சி, கட்டுமான திறன் உள்ளிட்ட சிறப்பு திறன் பயிற்சிகளையும் இன்னைக்கு தொடங்கி வைக்கின்றோம். நான் முதல்வன் ஒலிம்பியாட், உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு, நான் முதல்வன் வழிகாட்டுதல் தளம், இளைஞர்களுடைய திறனை உலகறிய செய்யும் தமிழ்நாடு திறன் போட்டிகள், அரசு பணி இலக்கை நிறைவேற்றும் போட்டிகள் தேர்வுகள் பிரிவுன்னு உங்களுடைய கனவுகளை நினைவாக்கத்தான் நான் முதல்வன் திட்டம் இருக்கின்றது. இளைஞர்களான நீங்கள் வென்றால்தான் தமிழ்நாடு வெற்றி பெறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இங்கே பேசும்பொழுது வந்திருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்த்தை சொன்னார். நாளைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. நானும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவருடைய வாழ்த்தை தெரிவித்தார். விளையாட்டுத்துறை அமைச்சராக நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் இந்த அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களும் நீங்கள் அத்தனை பேரும் இந்த அரசினுடைய தூதுவர்கள், பிராண்ட் அம்பாசிடர்ஸ். உங்களுடைய வெற்றி இந்த அரசினுடைய வெற்றி. உங்களுடைய வெற்றி தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வெற்றி என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பார்கள். நானும் உங்களோடு தோளோடு தோல் இருப்பேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.